ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் டேங்க் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த என்ன லீக்கேஜ், என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க சைட்டுக்கு போயிடலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பழைய டேங்க்கு, பக்கத்தில் இருக்கிறது தான் பழைய டேங்க் இருந்த இடம். இந்த டேங்க் வச்சிருந்த இடத்துல சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மரம் வளர்ந்துருக்கு. அது அரச மரம். அந்த அரச மரத்தோட வேறு தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி டேங்க்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சைடில் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளையை மட்டும் விட்டுட்டு அந்த கிளையில் ஆசிடு கெமிக்கல் மட்டும் ஊற்றிருக்காங்க. அந்த கிளையை மட்டும் பட்டுருச்சு. ஆனால் வேறு படாமல் உள்ளுக்குள்ளே உயிரோட தான் இருந்திருக்கு. அந்த வேர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி அந்த டேங்கை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு. இந்த டேங்க் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழைய டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி டவுனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க பைப்பை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அடி ஹைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அடி ரைஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வெறும் மணல், செங்கல் ஜல்லி, ஸோ இதை மட்டும் பேக் பண்ணிவிட்டு மேலே கலவையை மட்டும் பூசியிருக்காங்க. கலவைக்கு மேலே டேங்கை ஃபிட் பண்ணிட்டாங்க. நாள் கழிச்சு அந்த மேலே உள்ள கலவை வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. உள்ளுக்குள்ளே மணல் இருக்கிறதுனால மழை பெய்யும்போது அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக சோக்காகி அந்த இடம் ஃபுல்லாக ஈரமாகவே இருந்திருக்கு. ஸோ இதனால் அந்த டேங்க்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மரம் முளைச்சி அந்த அரச மரம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுச்சு. ஸோ அந்த அரச மரம் வளர்ந்ததுனால தான் இப்போ இந்த வேர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி டேங்கை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணியிருக்கு. டேங்க் ஓட்டை ஆனதுக்கப்புறம் லீக் ஆகிற தண்ணிலாம் பார்த்திங்க அப்படின்னா பழைய டேங்க் வச்சிருந்த இடத்துல அவுட்லெட் பைப் இருக்குது. அந்த பைப் மூலம் வெளியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு லீக் ஆகுது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர அந்த பைப் வழியாக வெளியில் வந்து அந்த பின்னாடி செவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதனால் செவரு அங்கங்கே கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு. அடுத்து எங்களோட டெக்னீஷியன் ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேங்க் வைக்கிறதுக்கு. எங்களோட டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மண்ணெலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேர்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மண்ணெலாம் ஃபஸ்ட்டு மேலே உள்ள மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரை வந்து புல் பண்ணி மேலே இருக்கிறாங்க. அது எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த மரத்தோட வேர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த என்டையரையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய வேர் உள்ளே இருக்குது. பாதி வேர் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த வேர் தான் சின்ன வேர் தான் எடுத்துகிட்ருக்காங்க. பேலன்ஸ் இருக்க வேர் பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் இருக்குது. அதை தான் இப்போ எடுக்கிறாங்க. பாதி வேர் கட் ஆகிடுச்சு. சின்ன வேர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே கட் ஆகிடுச்சு. அந்த வேர் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக போயிருக்கு பாருங்கள். பழைய அவுட்லெட் பைப் இருந்த இடத்துல ஃபுல்லாக வேர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த வேர்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது அந்த பழைய பைப் இருந்தது. அந்த பழைய பைப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணி அதில் உள்ள வேர்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த இடத்துல இந்த பழைய பைப்பு. பழைய ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஜல்லி, செங்கல் ஜல்லியாக போட்டு பேக் பண்ணிடுறாங்க. அது மேலே பார்த்து சாலிடாக காங்கிரீட் போட்டு 4 inches திக்னஸில் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த டேங்க் பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் டேங்க்கு. அதே மாதிரி புதுசாக ஒரு டேங்க்கு 1000 லிட்டர் வாங்கியாச்சு. ஒன் டே விட்டுட்டோம். அடுத்த நாள் எங்கள் டெக்னிக்கல் டீம் வந்து டேங்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன கவனக்குறைவு நாளைக்கு பில்டிங்கை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும், பெரிய அளவில் செலவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.